இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் வச்சு ஒரு பொரி குழம்பு பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் வாங்க. முருங்கைக்காய் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயும் 1/4 கிலோ, அது அப்புறமா கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுப்போம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுப்போம். சோம்பு 1/4 ஸ்பூன். சீரகம் 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மி. கறிவேப்பிலை, வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை இப்போது நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ பூண்டு சேர்த்துப்போம். ஒரு 10-12 பல்லு பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நான் பெரிய பல்லு பூண்டாக போட்டிருக்கேன். இப்போது தக்காளி சேர்த்துப்போம். 5 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ மிளகாய் தூள் சேர்த்துப்போம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துப்போம். வெறும் மிளகாய் தூள் 1 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இதை நல்லா வதக்கிப்போம். மிளகாய் தூளை போட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ முருங்கைக்காயை சேர்த்துப்போம். இதை கொஞ்சம் வதக்கிப்போம். முருங்கைக்காய் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ கத்திரிக்காயை சேர்த்துப்போம். கத்திரிக்காயும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை போட்டு ஒரு 1/2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுப்போம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ தேங்காவை பொடிச்சிட்டு வந்துடுவோம். தேங்காயில் தண்ணியெலாம் விடக்கூடாது. வெறும் தேங்காவை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா திருப்பி எடுத்துகிட்டு வரணும். குழம்பு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போது தேங்காவை சேர்த்துப்போம். தேங்காவை இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துப்போம். அதனால தான் இந்த குழம்புக்கு பேர் பொரி குழம்பு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துப்போம். கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். அவ்வளோதாங்க, குழம்பு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை தூவிப்போம். எதுவுமே சேர்க்காம நல்லா டேஸ்டான ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரி குழம்பு. நீங்களும் ஒரு முறை செஞ்சு தான் பாருங்களேன்.